ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழுப்பி. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா என் காதலே. என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா என் காதலே. எரிகின்ற சூளை எரியப்பட்டோம், எரியாமல் புகையாம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாம். கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவோம். கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா என் காதலே. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வல பக்கத்தில் அவர் சத்துருகளை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருகளை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கி கொண்டாட்டம் உண்டாக்கி. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கி கொண்டாட்டம் உண்டாக்கி. என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வல பக்கத்தில் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலே
தூய ஆவியே உமக்கு ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை. வைகாட்டியே உமக்கு ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. தீப பலியே உமக்கு ஆராதனை. சம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தாமே. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்லப்பா. மனம் மாற மனம் புத்திரனும் அல்லப்பான்றார். சொல்லுமா, எல்லாம் சொல்லுமா. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தானே. சொல்லுமா, யாரு? இந்த கனவு மனைவியா கூட இருக்கலாம். யாரும் நம்ப முடியாது. நம்புற ஒரே ஒரு தெய்வம், அவரை நம்பலாம். அவர் உண்மை உள்ளவர். நம்பத்தக்கவர். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அவர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர். அவர் நம்பத்தக்கவர். நீ ஒருவர் தானே உண்மை உள்ளவர். நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனம் மாறிட மனம். பொய் சொல்லிட மனம் மாறிட சொல்லி சொன்னது எல்சடா தெய்வமே. சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே. எல்சடா தெய்வமே. சர்வ வல்லமை உள்ளவரே. தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர். நீ ஒருவர் தான். சொல்லே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தான் உண்மை உள்ளவர். நீ ஒருவர் தான். போய் சொல்லிட மனிதன் மனமாறிட. போய் சொல்லிட மனிதன் அல்ல மனமாறிட மனத்திறன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சடா தெய்வமே. சர்வ வல்லமை. யெகோவா தேவனே. என்னை பெருக. ஆமென். கை தட்டுங்க, கை தட்டுங்க. தூரமாயிருந்த உன்னை இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. சொல்லுங்க. தூரமாயிருந்த உன்னை இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. ரெடி? அப்படி உங்களுக்கு நீங்க பாத்துங்க.
கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரு. தூரமாயிருந்த உன்னை இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரு. இயேசு எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரு. தூரமாயிருந்த உன்னை இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்க மாட்டேனே. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்க மாட்டேனே. மரணம் நேரிட்டாலும் இயேசு ரத்தத்தால மரணம் நேரிட்டாலும் இயேசு ரத்தத்தால ஜெயம் பெறுவனே. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்க மாட்டேன். என்னோட சொல்லுங்க, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்க மாட்டேனே. மரணம் நேரிட்டாலும் இயேசு ரத்தத்தால ஜெயம் பெறுவனே. மரணம் நேரிட்டாலும் இயேசு ரத்தத்தால ஜெயம் பெறுவனே. இயேசு எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரு. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால சொல்லு சொல்லு தேவ அன்ப விளங்க பண்ணாரு. சொல்லு. தூரமாயிருந்த உன்னை இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. தூரமாயிருந்த என்ன. ஆமே. நான் முடிக்க போறேன். கண்ணு முன்னு பாடலாமா? எல்லாம் சொல்லுமா? கண்ணு முன்னு உண்மை இருதயத்துல கையை வச்சுக்கூடாது. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. சொல்லி பாருங்களேன். உங்க மேல இருக்கிற எந்த விதமான ஆவியா இருந்தாலும், உங்களை ஆண்டவரோட கூட ஐக்கியம் இல்லாதபடி உங்களை தூரப்படுத்துற எந்த பொல்லாத ஆவியா இருந்தாலும், இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள இறங்க இறங்க அது உன் மேல இருந்து வெளியேறும். உன் வீட்டை விட்டு வெளியேறும். கையை வச்சு சொல்லுங்க. எல்லா கையை இருதயத்துக்கு நேரம் வைத்து தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்ப. இயேசு எனக்கு மரித்ததினால தேவ அன்ப. கை தட்டுங்க. இயேசு எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரு. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரு. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. கிறிஸ்து எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரு. இயேசு எனக்கு மரித்ததினால தேவ அன்ப விளங்க பண்ணாரு. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தால கிட்ட சேர்த்தாரு. தூரமாயிருந்த என்ன
அவரோட நான் அறையப்பட்ட இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறாரே. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறாரே. இயேசு எனக்கு மரித்ததினால தேவ அன்பை எனக்கு பண்ணாரு. இயேசு எனக்கு மரித்ததினால தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தாலே கிட்ட தந்தாரு. தூரமாயிருந்த என்ன இயேசு ரத்தத்தாலே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலையில நாங்கள் பல பேரால் சேர்ந்து உம்மை துதிக்க சோத்திரிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறிப்பா அந்த ஈராக்க உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம், இஸ்ரேல் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம், அமெரிக்கா உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்த நாட்டில் வர சண்டைகள் இதனால எத்தனையோ மக்கள் இறந்து போறாங்கப்பா. அப்பா, இந்த 3 நாட்டில் வர பிரச்சனை போர், அவங்களை சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு எவ்வளோ மரணம் விழுதுப்பா. இந்தியா வரைக்கும் இலங்கை வரைக்கும் இந்த போர் வந்துச்சு. உடைய கருத்துக்குள்ள நாங்க கொடுக்கிறோம். இந்த 40 நாள்ல நாங்க ஜெபிக்கிறோம். இந்த 40 நாள்ல நாங்க ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஈராக்கில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவாராக. ஈராக்கில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த போர் நிறுத்தப்படணும். இயேசுவின் நாமத்தில் அந்த போர் நிறுத்தப்படணும். இஸ்ரேல், அமெரிக்கா, அப்பா ஈராக்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைங்க. அங்க இருக்கிற அதிபதிகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை வைங்க, சமாதானத்தை வைங்க. இயேசுவின் ரத்தத்தை இப்போது அந்த அதிபதி மேல நாங்க தெளிக்கிறோம். அந்த நாட்டில் மேல தெளிக்கிறோம். சின்ன பிள்ளைகள் இருந்து போறாங்க, பெண்கள் இருந்து போறாங்க. வீடெல்லாம் விட்டுட்டு பாம்பெல்லாம் ஒரு இடத்துல பாம்பு விழுந்து வீடு இல்லாத அலைங்க. தகப்பனே, பாதுகாத்து 5 வருஷம் கூட ஒரு நல்ல ஆட்சி, நல்ல முதலமைச்சரை கொடுத்து 5 வருஷம் நீ நடத்துறதுக்காக உமக்கு கொடான கொடி சோதரம். இப்போது மே மாசம் நடக்க போற தேர்தல் எந்த மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் கலவரம் வரக்கூடாது. தேர்தல் அதிகாரிகளும் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்வாராக. அசாம உடைய கரத்துல கொடுக்கிறோம், மேற்கு வங்காளத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம், பாண்டிச்சேரி உடைய கரத்துல கொடுக்கிறோம், கேரளாவை உடைய கரத்துல கொடுக்கிறோம், தமிழ்நாடு உடைய கரத்துல கொடுக்கிறோம். 5 மாநிலத்தில் நடத்துற தேர்தல் தேவனுக்கு சித்தமான முதலமைச்சரை அந்த மாநிலத்தில் கத்த நீங்க கொண்டு வர. விரோதமா எழுப்புகிற மந்திரங்கள், சூனியங்கள், ஆட்சியை வந்து கலைக்க பார்க்கிற தீய சக்திகள் எல்லாம் நரகத்துக்கு போகும். இப்போது பேசுற பாஸ்டம்மா கூட உங்களுடைய ரத்தத்துக்குள்ள மூடுங்க, ரத்தத்துக்குள்ள மூடுங்க. அவங்களை கொண்டு என்ன தேவன் பேச சித்த வைத்திருக்கிறியோ அது பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இன்னைக்கு இந்த நாளில் கூட கர்த்தர் என்னோடு பேச சொன்ன ஒரு வார்த்தை நம்ம மத்திய 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போமா. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ எத்தனை நாள் நம்ம பாஸ்டிங்கிறோம்? எத்தனை நாள்? இந்த 40 நாள் எத்தனை வாட்டி இருந்தோம்? எத்தனை வாட்டி இருந்தோம்? 3 வாட்டி. 3 வாட்டி அற்புதம் நடந்துச்சா இல்லையா உங்களுக்கு? ஹல்லேலூயா. 3 வாட்டி அற்புதம் நடந்துச்சு. 40 நாள் பாஸ்டிங் பிரேயருக்கு வந்தவங்களுக்கு தெரியும் என்னென்ன அற்புதம் நடந்துச்சுன்னு. 3 வாட்டி ஆண்டவர் அதிசயம் செஞ்சார். ரொம்ப நாளாக வெகு நாள் ஆகாத காரியம் எது நல்லதம் ஆச்சு?
உபவாசத்தினால் நடந்துச்சு. இந்த ஜாதி பிசாசி ஜபத்தினால ஒன்றி உபவாசத்தில் ஒன்றி என்ன செய்ய மாட்டான், புறப்பட போக மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை யார் யார் உபவாசக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரவங்க இப்போ நீங்கள் 40 நாள் வர முடியாது. இன்றைக்கி இப்போ வந்து 2 மணி நேரம் தான். 2 மணி நேரம் நான் எங்கள் சர்ச்சுக்கு வரும்போது சாப்பிடாத உபவாசத்தோடு தாங்கிறேன் சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் பார்க்குறேன் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து லேட்டாக தான் உட்காரவங்க, ஆறாவதெல்லாம் முடிஞ்சோடனே அதுக்குள்ளேயே ஒரு ஹோட்டலில் போய் ஒரு 2 இட்லி வயிற்றில் போட்டுன்னு வந்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் கேள்விப்பட்ட ஒரு சகோதரி வீட்டில் மீன் வளர்க்குறாங்க. மீனுக்கு ஒரு நாள் பாஸ்டிங்க, அப்போ தான் மறுநாள் இருந்து சுறுசுறுப்பாக போகுமா. யாருன்னா கேள்விப்பட்டேன்? மீன் வளர்க்குறவங்களா தெரியுமா? இது மீன் வளர்க்குற வீட்டிலேருந்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மீனுக்கு பாஸ்டிங் போட்டால் வாரம் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கம்மா. இப்போ மீனுக்கு ஒரு பாஸ்டிங் தேவைன்னா உனக்கு எனக்கு தேவையா இல்லையா? வாரம் முழுவதும் சுறுசுறுப்பாக எப்படி அந்த மீனுக்கு செய்கிறாங்கன்னா, மீனோட கொழுப்பை கம்மி பண்ணால் அதுக்கு சுறுசுறுப்பு வரும். மீனுக்கு கொழுப்புக்கு தானே நம்மளுக்கு இல்லைன்னு நினச்சிருக்கிறியா? இல்லைன்னு நினச்சிருக்கிறீங்களா? நம்ம குண்டு குண்டாகிறோமே, அதெல்லாம் யாரா? கொழுப்பு தான் நம்மளை இவ்வளோ குண்டு குண்டாக வச்சுருக்குது. ஒல்லியாகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்னையும் சேர்த்தா சொல்ல, நான் ஒல்லியா இல்லை குண்டாக தாங்கிறேன். ஆனால் குண்டு குண்டாக நம்ம இருக்கிறோம் பற்றியா, அவ்வளவும் உள்ளக்குது கொழுப்பு. தெரியுமா யாருக்குண்ணா? அப்போ எப்படி கரைக்கிறது? சுத்தனை குச்சி தான் கரைக்கணும், ஃபாஸ்டிங் போட தான் கரையும். அல்லேலூயா. அப்போ இங்கே வந்து ஒரு 2 ஹவராவது என்ன செய்யணும், ஒரு உபவாசம் போட்டோம்னா தேவ சமூகத்தில் உட்காரும்போது நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், சுயங்கள் இதெல்லாம் சாகும். அதுவே ஃபாஸ்டிங் போடாதவே காலையில் எழுந்து 6 மணிக்கெலாம் ஒரு 4 இட்லியாவது உள்ளே போயிடணும். ஒரு 8 மணிக்குள்ளே இன்னொரு சாப்பாடு, அதுக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே ஒரு சாப்பாடு. ஆனால் சில பேர் அப்படியே சாப்பிட்டுனே இருப்பாங்க, சாப்பிட்டுனே இருக்கலாம், நல்லா தூக்கமும் வரும். ஆனால் பைபிள் சொல்லுது தரித்திரனும் 6 மணிக்குள்ளே வந்துடும். 6 மணி நேரத்தை போல் நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சிடும், சகல வியாதியும் வந்துடும், பிரச்சனையும் வந்துடும், அதுக்கு தீர்வு என்னன்னு வழி தெரியாத போயிடும். அல்லேலூயா. ஆனால் சாப்பாடை தூக்கி நீ ஒரு வாரம் வச்சுட்டு கர்த்தரை தேட பார்த்துட்டு வச்சுக்கோ, பெரிய ஆசீர்வாதமும் வந்துடும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு மத்திய 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுக்குது, அவர் உபவாசம் போட எத்தனை நாள் தான் பாஸ்டிங் போகிறாரு? 40 நாள் போடுறாரு. நம்ம ஒரு 10 நாள் யாருன்னா உபவாசம் போட்டுக்கிறீங்களா? 10 நாள் இல்லை 3 நாள். 3 நாள்னா 3 நாள் சாப்பிடாத இருக்கணும், 3 வேலையும். அவங்க மட்டும் கை தூக்குங்க. 3 வேலையும் சாப்பிடக்கூடாது, ஒரே காப்பியை தவிர தண்ணி தவிர. 21 நாள், 21 நாள், சரி ஒரு 5 நாள். இன்றைக்கெலாம் இங்கே மைக்க பிடிக்கிறேன்னா சும்மா கிடையாது. 21 நாள் என் நிறைய பாசிட்டிவ் போட்டுக்கிறேன். 21 நாள் சாப்பிடாதுவேன், 5 நாள் நிறைய வாட்டி போட்டுக்கிறேன், 10 நாள் நிறைய வாட்டி போட்டுக்கிறேன், 40 நாள் பாசிட்டிவ் போட்டுக்கிறேன், சாப்பிடாதுவேன். அப்போ ஆண்டவர் யாரை கொண்டு யூஸ் பண்ணுவார்னா, இதுமாரி சாப்பாடு இருந்தும் அதை சாப்பிடாத வயிற்ற காக்குறாங்க பற்றியா, அவங்கள தான் வச்சு யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம எல்லார் வீட்லேயும் சாப்பாடு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் உபவாசம்னு சொல்லும்போது அது எல்லாம் ஒரு மூலிகை போயிடணும். கர்த்தரை நீ முன்ன வைக்கும்போது உனக்கு விசேஷ கிருபை கிடைக்கும். இனி காலையில் கூட ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு சகோதரியை மட்டும் இந்த இடத்துல அவங்க யாருன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் யாருன்னு, ஆனால் உங்களுக்கு யாருன்னு தெரியல. ஊழியக்காரன் வந்து அப்படியே வேற மாதிரியா திட்டுற மாதிரி காமிச்சார். உங்களுக்கு ஆசீர்வாதம் ஏன் வரலன்னு நீங்கள் கேட்டுனுக்கிறீங்க. சில நாளாக ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஏன் ஆசீர்வாதம் வரலன்றீங்க. ஆனால் உன் சகோதரன், உன் போதகர், அவரை பிடிச்சி நீ என்ன செய்கிற, இங்கே உட்காந்துருக்கும்போது நல்லா உட்கார்ற, நீ இப்போ மரவில் போய் திட்டுற, அது உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாம். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் வரல ரொம்ப நாள் கேட்டுனுக்கிறல்ல, அது உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாம், உன் சுகத்துக்கு அது தடையாயிடமா. நீ எந்த அளவுக்கு ஒரு நடத்துகிற ஊழியக்காரை நீ திட்டுவியோ, நீ மரவில் போய் திட்டுறியோ, அது நீ காலையில் அந்த முகத்தையும் அந்த நவரையும் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சார். அல்லேலூயா. ஆனால் நீ பார்க்கும்போது என்ன செய்கிற, அண்ணா பாஸ்டர் அப்படின்னு பேசுகிற, ஆனால் நீ திட்டுற. கர்த்தர் உன்னை சந்திப்பாராம். உன் ஆசீர்வாதம் உனக்கு தடைப்பட்டு போமா, உன் சரீரத்தில் சுகம் இல்லாத போயிடுமா. நீ பார்த்துக்கோ, உஷாரா உன்னை மாற்றிக்கோ. அல்லேலூயா. நம்ம உண்மையாக கர்த்தரை நீ சும்மா வரல, இந்த நேரத்தில் கூட சும்மா வரல. உங்களை கூட ஏன் கேட்டேன்,
40 நாள் நாங்கள் எத்தனை வாட்டி உபவாசம் போட்டுக்கிறோம். சாப்பாடு இல்லாத போடல, சாப்பாடு இருந்தோம் உபவாசத்தில் தேவ சமூகத்தில் உட்காந்துக்கிறோம். 21 நாள் நிறைய வாட்டி உபவாசம் போட்டுருக்கோம். 10 நாள் நிறைய வாட்டி உபவாசம் போட்டுருக்குறோம். 15 நாள் நிறைய வாட்டி உபவாசம் போட்டுக்கிறோம். சபை உடஞ்சிச்சு, சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க யாரும் உபவாசம் போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் 15 நாளும் சபை உடையக்கூடாது, சபை மூடக்கூடாது, சபை திறக்கணும், அங்கே தேவன் உலாவணும், கர்த்தருடைய பிள்ளைங்க துதிக்கணும்னு சொல்லி 15 நாளும் சபைக்காக நாங்கள் உபவாசம் போட்டோம். ஹல்லேலூயா. யாரோ நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை, யார் நடத்துகிறாங்களோ இல்லையோ தேவன் அந்த இடத்துல உலாவுறாரு, அந்த லாக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக நாங்கள் உபவாசத்தில் இருந்தோம். அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து கூட ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னே 40 நாள் அவர் உபவாசம் போடுறாரு. ஹல்லேலூயா. 40 நாள் உபவாசம் போட்டு 40 நாள் உபவாசம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வாயெல்லாம் காஞ்சிடும், வயிறெல்லாம் சுருங்கிடும். இப்போ சாப்பாடு சாப்பிட்றவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன அவன் சொல்லுங்களா, சாப்பிடணும் போல் ஆவல் வரும், ஆனால் சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே பிதா தான் இருக்கிறாரு, ஆனால் உபோகத்தில் பிதா தான் வாசம் பண்ணார். அந்த 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, அதே இந்த இடத்துல இருக்கிற அதே வார்த்தை மனசு அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்குது. இன்னைக்கு நம்ம வார்த்தை என்ன செய்ய போறோம்னா உரிமை பாராட்ட போறோம். ஹல்லேலூயா. வார்த்தை நீங்கள் உரிமை பாராட்டினீங்கன்னா மாம்சத்தை என்ன செய்ய போகிறோம், நம்ம அழிச்சிட முடியும். ஹல்லேலூயா. நம்ம மாம்சம் நமக்குள்ளே என்ன செய்யுதுன்னா சாப்பாடை காட்டி சாத்தா நம்மளை ஆசை இச்சைக்குள்ளே இழுத்துறான். அந்த பாஸ்டிங் வந்து இப்போ நிறைய பேர் கூட சில பேர் நான் சில சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நாங்களாம் பாஸ்டிங் போடுறோம், 1 மணி வரைக்கும் போடுறோம், 2 மணி வரைக்கும் போடுறோம். என்ன செய்கிறோம், அது வரைக்கும் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றது தப்பால என்ன பண்ணுறோம், பாஸ்டிங்னு சொன்னால் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. இல்லைன்னா அந்த பாஸ்டிங்க்கு என்ன இருக்காது. நீங்கள் நினைக்கலாம் வருஷம் நம்ம போகிறதுனால பலன் கிடைச்ச கிடைக்காது. பைபிள் சொல்லுது, அவர் தேவன் என்று அறிந்தோம் அவரை ஸ்தோத்திரிக்காம அவர் மகிமைப்படுத்த போனால் என்ன கிடைக்கும். அவள் உண்மையாகவே உபவாச வேலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக போடாதீங்க. உங்களால் வேலைக்கு போய் நிறுத்தி ஒரு 3 நாள் வேலைக்கு இப்போ நீங்கள் லீவு கட்டி நின்றுட்டு 3 நாள் உபவாசப்பட்டு என்ன செய்யுங்க, 3 நாளாவது நடத்துகிற ஜபத்தில் கலந்துங்க. ஒரு தனி ஜபத்தை நீங்கள் வச்சுங்க, தனி ஜபமாக பண்ணி பாருங்கள், அந்த உபவாச பலன்குது. நம்ம உபவாசம் போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏசாயா 58 படிங்க, அந்த உபவாசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஏசாயா 58 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் நம்ம என்ன கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது கீழ்வாசனம் இரு அதிபடி வந்து புல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டனுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யார் சொல்றது உபவாசம் பண்ணாதீங்க? வேலைக்கு போறவங்க யார் சொல்றது உபவாசம் பண்ணாதுன்னு சொல்லி? பைபிள் சொல்லுது. எல்லாரும் உபவாசம் 40 நாள் போகிறாங்கன்னு சொல்லி நம்ம அந்த சிஎஸ்ஏக்காரங்க போகிற உபவாசத்தை போடாதீங்க. அவங்க 40 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, குடிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க, கவுச்சி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, என்னங்கிறாங்க, அவங்க ஃபாஸ்டிங்கிறாங்க. ஆனால் எப்போதும் போல் எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த உபவாசம் வேணாம். இங்கே யார் பைபிள் சொல்லுது, கட்டாயமாக நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இச்சையின்படி நடந்து நீங்கள் குத்துக்கிறதுக்கும் வம்புக்கும் வாதுக்கும் உபவாசம் போடுறீங்களான்னு கேட்குறாரு.
அப்போ வேலைக்கு போயின்னு நான் உபவாசம் போடுவேன்னா நீ என்ன பண்ணுவேன்னா வழக்குக்கு வம்புக்கு தான் நடக்கும். துஷ்டம் வந்து நம்மளை தாக்குவான். ஆனால் நீங்கள் அந்த கீழே சொல்லப்படுகிறது, இந்நாள் உபவாசிக்கிறது போல உபவாசிக்காது இருங்க. இந்த நாள் நீங்கள் உபவாசம் போடுறது போல் என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணாதே இருங்க. உபவாசம் போட்டியா, ஒரு மணி வரைக்கும் நீ இருக்கிறியா, 1 மணி வரைக்கும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இப்போ இந்த வருஷம் நீ உபவாசம் போட்ட, உன் ஜெபம் எப்படி பெருகி இருக்குது நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு உபவாசம் போடுறேன்னா உனக்கு ஜெபம் பெருகணும். ஒரு பைபிள் வாசிக்கணும். நீ ஜெபமும் பண்ணாத, நீ பைபிளை வாசிக்காத, நீ உபவாசம் போட்டினா வம்புக்கு வழக்கு தான் மாறிடும். ஹல்லேலூயா. நீங்கள் உன் மாற்றம் தெரியணும். இப்போ ஒரு வருஷம் நீ உபவாசம் போடுறேன்னா உன்னோட ஜீவியத்தில் என்ன வரணும், அந்த உபவாசமாகப்பட்டது பெரிய மாற்றத்துக்குள்ளே உன்னை கொண்டு போய் நிறுத்தணும். உனக்குள்ள அந்த வல்லமை தெரியணும், உனக்குள்ள அந்த கனிகள் செயல்படணும், உனக்குள்ள அந்த வரங்கள் செயல்படணும். இப்போ கூட நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு நான் பைபிள் படிச்சுட்டு நான் சொல்லணும்னு சொல்லலை, சொன்னதை சொன்னேன். ஒரு சகோதரி இந்த இடத்துல ஊழியரை திட்டின்னு இருக்கிறத பார்த்தேன். அவங்க ரொம்ப நாளாக ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஆசீர்வாதம் வரலன்னு. ஆனால் அவங்க திட்டுற காரியத்தினால அவங்க ஆசீர்வாதம் அவங்க கெட்டு போகுது. அது சாத்தான் பண்ணுற தந்திரம். ஹல்லேலூயா. அப்போ இச்சையின்படி உபவாசம் போறவங்களுக்கு எது கண்ட்ரோல் ஆகும்னா சாப்பாடு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். தானியேல் கண்ட்ரோல் பண்ணாரா இல்லையா? அவர் எதிர்க்குன்னா சாப்பாடு, ராஜாவோட சாப்பாடு வருது. அந்த சாப்பாடு அண்ணன் என்ன சொல்றாரு, அந்த சாப்பாடை நாங்கள் தொட மாட்டோம். பைபிள் சொல்லுது, அதே நீதிமொழியில் இருக்குது, நீ சாப்பாடு பிரியனா இருந்தா என்ன செய்யணும், தொண்டைக்குள்ளே கத்திய வை. நம்ம போய் உபவாசம் போடுற கர்த்தருடைய பிள்ளைன்றோம். சில வீடுகளை இந்து மக்கள்னே தெரியுது, இந்து ஜனம் இயேசு அறியாதவங்க தெரியுது, அவங்களோட ஜீவன் சரியில்லா தெரியுது. அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றோம். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நம்ம சபையில் வந்து இந்த நேரத்தில் உட்காரோம். அப்போ உங்களோட ஜீவியம் எப்படி கர்த்தருக்குள்ளே இருக்க முடியும்? ஒருத்தவங்க இயேசுவை அங்கே அறியாதுன்னு தெரியுது. சில நேரம் அப்படியே நம்மளுக்கு அந்த கை காலெல்லாம் அப்படியே நடுங்கும், துக்கமாக இருக்கும். சில இடத்துக்கு போய் சில இந்த சாப்பாட்டில் கையை வச்சுனா என்ன ஆகும், அதுதான் அந்த தொண்டையில் கத்தி வைகின்றாரு. அப்போ உண்மையாகவே உனக்கு நடுக்கம் பிடிக்கணும், உனக்கு பயம் பிடிக்கணும். அந்த உபவாசப்பட்டது நீ உபவாசிக்க ஜெபிக்க நீ அவரோட கலெக்ஷனா மாற இப்படிப்பட்ட ஜீவித்தெல்லாம் நம்மள எடுத்து போட்டுருவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு உணர முடியுதா? இதெல்லாம் தெரியுதா உனக்கு? நீ உபவாசம் போடுறன்றி, அவங்க சொந்த சகோதரியாக கூட இருக்கட்டும், உன் சொந்த அண்ணன் வீடாக கூட இருக்கட்டும், அவங்க இயேசு அறியலையா, அவங்களோட உனக்கு பங்குல பாகமே இல்லை. தெரியுமா? இது யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு அக்கா விடும் இல்லை, அண்ணனை விடும் இல்லை, குடும்பத்தை விடும் இல்லை. ஆனால் அவங்க ஜீவியம் சரியில்லையா, அவங்கள விட்டு நம்ம சிக்கல் அறக்கணும். அவங்க ஐக்கியத்தை நம்ம விட்டு போடணும். அவங்க வாழ்க்கை சரியில்லையா, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்ம சகோதரன், அவங்க தான் சகோதரி, அவங்களோட தான் நம்ம ஐக்கியத்தை என்ன செய்யணும், அந்த உபவாசமாக பற்றுதெல்லாம் மாறிக்கணும். இன்னைக்கு என் குடும்பம், என் அக்கா, என் அம்மா அப்படின்னு பிடிச்சிக்கிறீங்களே நினைக்கிறீங்களே, உன் உபவாசம் மாத்திச்சா உன்னை? உபவாசம் போறவங்களுக்கு தெரியும் அதோட விஷயம் என்னன்னு. நீ எந்த அளவுக்கு உபவாசப்பட்டு தேவனோடு நெருங்க ஐக்கியமாகறியோ, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நசரத்தை விட்டு கலிலேயாவுக்கு போறாரு. நசரத்துனா என்னது? அவரோட ஊர், அவர் வளர்ந்த இடம், அவரோட சகோதரன், அவர் தாய் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த உபவாசம் போட்ட உடனேயும் நசரத்தை விட்டுட்டு கலிலேயாவுக்கு போயிடுறாரு. ஹல்லேலூயா. அவர் நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா நம்மளப்போ அவர் தெய்வம் அதனால் அவர் செஞ்சார்? இல்லை, 33 வருஷம் நம்மளை போல ஒரு மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு மனுஷாளுக்கு என்னென்ன வேதனை வலி என்னென்ன கஷ்டம் எதாவது தெரியுமோ இயேசுக்கு அத்தனையும் தெரியும். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் உனக்கு எனக்கும் இந்த உலகத்தில் உபத்திரங்குது சொல்லி விட்டு போனார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த உபவாசத்தை அவர் எப்படி ஜெயிக்கிறாரு, வார்த்தையை கொண்டு இயேசு ஜெயிச்சார். இன்னைக்கு நீங்கள் எப்படி ஜீவியம் போகிறீங்க அது எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும்.
நாங்கள் இப்போ கடந்த மாதத்தில் கூட ஒரு வசனம் சொன்ன பாருங்க, அவரோட பந்தியில் பானம் பண்ணுறவங்கள எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டார். எல்லாரும் நீங்கள் வாங்க, பரலோகத்தில் நோய்ஞ்ச ஒன்றியும் எல்லாரையும் நோய்ஞ்சு வாங்க 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 என் பந்தியில் எல்லாரும் உட்காருங்க எல்லாரையும் சேர்க்க மாட்டார். இப்போ யாரோட பந்தி நீ கட் பண்ணுறியோ அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தரோடு சேர்ப்பார். ஹல்லேலூயா. இப்போ உனக்கு பார்க்குறவங்களாம் இவங்களாம் இவங்க சாப்பாடு போதும், அவங்க சாப்பாடு போதும், இந்த அக்கா வீட்டில் நோயிலாமா, அந்த அக்கா வீட்டில் நோயிலாமா, இவங்க வீட்டில் பண்ணலாமான்னு போகிற பற்றியா அங்கே பங்கு இருக்காது, பாகம் இருக்காது. ஹல்லேலூயா. பாரு அவருக்கு என்ன செய்கிறாரு, பசி உண்டாயிடுது. மனசு அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான்னு சொல்லி அந்த அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணுறாரு. நீ யார் யார் வார்த்தையை எடுக்கிறீங்க? பைபிள் படிக்கிறல்ல, வசனத்தை யார் யார் எடுக்கிறீங்க? வசனத்தை சொல்லுங்க. நம்ம வீட்டில் வர பிரச்சனைக்கு வசனம் ஜெயம் கொடுக்கும். நம்ம வீட்டில் வர சோதனைக்கு வசனம் ஜெயம் கொடுக்கும். நீங்கள் நினச்சுன்னுக்கிறீங்க இயேசு ஒரு சாதாரண தெய்வம், நம்ம எவ்வளோதான் ஜெபிக்கிறோம் அவருக்கு தெரிய மாட்டுது. அந்த 58 படிச்சல, நான் உபவாசம் பண்ணி நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? நான் உபவாசம் போடுவேன், கட்டாயமாக நான் ஒட்டனை அடிச்சுட்டு கட்டாயமாக நான் ஜெபிக்க மாட்டேன், ஆனால் 1 மணிக்கு நான் சாப்பிட்ருவேன். பாதி பேர் ஜாமா அப்படிதான், உபவாசம் போட்டு நல்லா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு பார், 1 ஆயிடுச்சா பார், அப்படியே உடனே இப்போ சாப்பாடு போகிறது சாப்பிட்றது. ஆனால் அவங்க உபவாசம் அவர் நோக்கவே மாட்டார், பார்க்கவே மாட்டார். அப்படிப்பட்ட உபவாசத்துக்கு பதில் கிடைக்காது. ஹல்லேலூயா. உபவாசம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரு காரியம். உபவாசம் என்பது நம்மளை போல இயேசு கிறிஸ்துவை போல மோசையே 40 நாள் உபவாசப்பட்டார். அவங்க பைபிள் சொல்லுது கர்த்தரோடு அவர் சேர்க்கப்பட்டாராம். எதுக்காக உபவாசப்பட்டாராம்? 3 பேர் பைபிளில் உபவாசப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டதுக்கு உபவாசப்பட்டார். மோசை கர்த்தரோட வார்த்தையை வாங்கி எழுதுறதுக்கு உபவாசப்பட்டார். ஆனால் எலியா கர்த்தரோட நடக்கிறதுக்கு உபவாசப்பட்டார். ஹல்லேலூயா. 3 பேர் உபவாசத்தில் 2 பேர் உபவாசம் ஒரு சாதாரண உபவாசம் தான். வார்த்தையை வாங்கி எழுதலாமா? எழுதக்கூடாதா? ஈஸியாக எழுதலாம். அதே மாதிரி நடக்கலாமலாம், நடந்துடலாம். ஆனால் சோதிக்கப்படுறது ரொம்ப பெரிய விஷயம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு அந்த உபவாசத்தில் ஃபஸ்ட்டு பசி உண்டாகி அந்த சோதனைக்கு சாத்தான் கொண்டு போகிறான். நீ பசி எடுத்தா நீ எப்படி இருப்ப நான் பார்க்கணும் சொல்லி அந்த சோதனை வழியாக கொண்டு போனோன்னையும் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல்லை பார்த்து நான் அப்பம் ஆகிட்டு அதை பிடிச்சு சாப்பிடணும் எனக்கு அவசியம் எனக்கு இல்லை. மனசில் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான்னு எழுதி இருக்குத சாத்தான்னு சொன்னோன்னையும் அப்படியே அமைதியாயிட்டான். நீங்கள் கூட யார் யார் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? வசனத்தை சொல்லி நீ ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெபம் பலிக்கும். அதுக்கு தான் வசனம். சில வசனம் எல்லாத்துக்கும் வசனங்குது. கடனுக்கு வசனங்குது, கல்யாணத்துக்கு வசனங்குது, சீமந்தத்துக்கு கூட வசனங்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? சீமந்தத்துக்கு வசனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யோசிக்கிறீங்க? இன்னைக்கு பெண்கள் தினம். பெண்களை எல்லாரையும் என் சகோதரியே கோடா கோடியா உன்னை பெருக பண்ணுவாய், எல்லா பெண்களுக்கும் மேல்பட்டவன் என்று பெயர் பெறுவாய். அது எங்கே எழுதி இருக்குது? அப்புறம் என்ன இன்னொரு வசனம்? நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யணும்? என் சகோதரியை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிங்க. ஏன்னா வசனத்தில் அவ்வளோ வல்லமகுது. என் சகோதரியை நீ கோடா கோடி பெருகுவான்னு சொல்லு. 2வது, எல்லா பெண்களுக்கும் நீ மேல்பட்ட பெண்ணாக உன்னை நினை. நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் சொல்ல முடியாது. எனக்கு எப்படி சொல்ல முடியும்? நானே ஒரு மாதிரியாகிறேன். சொல்லாத, உன்னை தான் பெஸ்ட்டாக ஏசப்பா வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள் தினத்தை உண்மையாக சகோதரிகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரி இல்லைன்னா குடும்பம் வட இந்தியா குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. வட இந்தியா குடும்பம்னா எப்படி? அங்கங்கே பீடாயிடுச்ச, அங்கங்கே குப்பை, அங்கங்கே கோலமாக இருக்கும். ஆனால் சகோதரிக்கு இருக்கிற வீட்டை நீங்கள் பார்க்கணும், எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். பாய்ஸ் இருக்கிற வீட்டுக்கும் கேர்ள்ஸ் இருக்கிற வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நானே நீங்கள் இல்லைனா நான் பார்த்துருவேன்னு சொல்லி யாரும் பாய்ஸ் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற பாய்ஸுகளை கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி பெண்கள் தினத்துக்கு பெண்களை புகழ்ந்து தான் பேசி ஆகணும். ஹல்லேலூயா. அவன் உண்மையாக நீங்கள் புகழுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெண்களை. நீ இல்லைனா குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லுங்கள். உங்கள் மனைவி பக்கத்தில் கணவர் யாருன்னா இருந்தால் மனைவியை பார்த்து சொல்லி, நீ இருக்கிறதுனால தான்மா நான் நல்லா சாப்பிட்றேன் சொல்ல முடியுமா? யாருன்னா தெரியுமா?
சொல்லுங்க. சில மனைவிலாம் வீட்டில் சாப்பாடு செய்ய மாட்டாங்களா, அதனால எப்படி சொல்றதுன்றாங்க. அப்போ அவங்க அம்மாவை சொல்லணுமா? இல்லை சகோதரியாக போட்டு கொடுப்பாங்க சாப்பாடு. செய்யலனால போட்டு தருவாங்கல்ல. போட்டுனா குடிப்பீங்களா இல்லையா? போட்டு கூட தர மாட்டீங்களா? அப்போ உண்மையாக கத்துறா கண்டிப்பாக உண்மையாக சகோதரிகளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எல்லாத்துக்கும் சகோதரிகளைன்னா உங்களுக்கு கை வஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய பாய்ஸ் இல்லை, ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு சட்டை எடுமானா எடுப்பாங்க, ஒரு தண்ணி போடனா மொல்லுவாங்க. எல்லாமே சகோதரிங்க சில நேரத்தில் ஆயமாக மாறிடுவாங்க, அடிமையாகவும் ஆயிடுவாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? சகோதரிகளுக்கு நல்லா கிருபை கொடுத்து, என் சகோதரிய நீ கோடா கோடி பெருகுவாய், எல்லா பெண்களுக்கும் நீ மேல்பட்ட பெண்ணா எண்ணப்படுவாய். நீ யாரையும் பார்த்து என்ன செஞ்சிடாத, உன்னை கீதனமாக நினைச்சிடாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட்டு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்ற வார்த்தையை என்ன செய்யணும்? நம்ம யூஸ் பண்ணணும். பைபிள் படிச்சுட்டு அந்த நாளில் ஒரு வசனத்தை எடுத்து உனக்குன்னு எடுத்து பைபிளை சொல்லுவேன்னா சாத்தான் ஒன்றும் இல்லாத நிர்மூலமாகப்பட்டுரும். ரெண்டாவது, அதே மத்திய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்களா? அதில் அது கீழே கீழே அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவயானருக்கு உப்பரிகைகள் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் காண புதியும், ஏனெனில் உம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். அல்லேலூயா. பிசாசு எங்க கொண்டு போறா? எங்க கொண்டு போறா? உப்பரினா எங்க நினைக்கிறீங்க? தேவ ஆலயத்துனா எது? மொட்டை மாடி. உப்பரினா என்ன? மேல் தலைனா லாஸ்ட் தலைனா எது? மொட்டை மாடி தான். அப்போ மொட்டை மாடின்னு அர்த்தமாக இருக்குது பைபிளில். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிடன்னா மேலே லாஸ்ட்டு மொட்டை மாடி கொண்டு போய் எல்லாத்தையும் பாரு உன் கண் வழியா பாரு. நான் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இயேசு ஒரு மனுஷனாக தான் இருந்தார்னு. கண்ணு வழியா எதை பார்க்க சொல்கிறேன்னா, அவருக்கு 30 வயசாக இருக்கிறதுனால இவர் பெண்களை பார்த்து எப்படின்னா விழுந்துருவாருன்னு சொல்லித்தான் மேலே போய் கொண்டு போய் நிறுத்தினான். ஹல்லேலூயா. அதில் இயேசு கிறிஸ்து விழுந்துருவான்னு சாத்தான் நினச்சான். விழுந்துட்டாருன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. அத்தாட இயேசு கிறிஸ்து கதை முடிச்சிடலான்னா அவன் மேல் தளத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறான்னா, எல்லாத்தையும் பாரு நான் உனக்கு தருவேன். எல்லாமே அந்த சருக்கில் யாரு கிட்டக்குதுன்னா சாத்தான் கிட்டக்குது. அந்த இச்சையை நாவி தூண்டுறது, ஆசையை உண்டு பண்ணுறது, கேவலமான இச்சைகள். கேவலம் மனைவி இருந்தாலும் இன்னொரு மனைவியை பார்க்குற இச்சைகள், கனவு இருந்தாலும் இன்னொரு கணவனை பார்க்குற இச்சைகள், வாலிப பிள்ளைகள் வயசு இல்லாதவ இன்னொருத்தரை பார்த்தா ஆசை வர இச்சைகள். இதெல்லாம் கேவலமான இச்சைகளை யார்கிட்ட இருக்குது? சாத்தாங்க இருக்குது. அதை என்ன செய்கிறான்? மேலே மொட்டை மாடியில் கொண்டு போய் நீ பாரு இதெல்லாம் தரப்புற. 6ஆம் வசனத்தை படிங்களா? நீ தேவனுடைய குமாரனேயானால் காண புதியும், ஏனெனில் உம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. குதின்றான். நீ பார்த்தல்ல, அதை பெற்றுக்கொள் அப்படின்றான். அதே இந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அதை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, கீழ் வாசனை 7 படிங்களா? ஹல்லேலூயா. இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் வந்துக்குதா இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்துவ ஜீவித்தில் பரிசுத்தத்துக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. உங்கள் பரிசுத்தத்துக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஒரு எக்ஸாம் இருக்குது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டவனையும் நீ எப்படி பரிசுத்தமாக வாயிரன்னு சொல்லிட்டு நீ 2 கண்ணில் தான் பார்த்துனுக்கிற. நீ இயேசுவை ஏற்றுக்கணும்னியா. ஆனால் உலகம் உங்கள் தெரு ஏரியா எப்போ நீ இயேசுவை ஏற்றுன்னு பைபிளை தூக்கி நீ சர்ச்சி பக்கம் வந்துட்டியா, அன்னிலேருந்து உன்னை பார்த்துனுக்குது. நீ எங்கே போகிற, எங்கே வர, நீ யார்கிட்ட பேசுகிற, யாரோட பயங்குற, எதை பேசுகிற, இன்னா செய்கிற, இது யார் நோட் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம்? யார் செய்த? சாத்தான் அவங்க கண்ணு வையா உன்னை நோட் பண்ணினே இருக்கிறான். நீ என்ன நினைக்கிற? நம்மளை யார் பார்க்குறாங்க? நம்ம இந்த தப்பு செஞ்சால் சர்ச்சுக்கு வரவங்கள தப்பு தான் பண்ணிக்கிறாங்க.
அந்த அக்கா பேர் வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, மாறிட்டாங்களா என்ன? சர்ச்சுக்கு வராங்க பாரு, நல்லா தான் சர்ச்சில் உட்காந்துக்கிறாங்க. தப்பு, நான் சின்ன தப்பு தானே பண்ணுறேன், யாரை பார்க்க மாட்டாங்க நீ நினச்சிடுக்கிற. ஆனால் இயேசு கிறிஸ்துவையே சாத்தா சொல்கிறான், மேலே போய் நிற்க வச்சு பாருன்னு. அந்த மொட்டை மேலே நிற்க வச்சு ஒருத்தர் பார்த்துக்கிறாரு பாருங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 11:2 படிங்களா? ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது. உப்பரிக்கை இருக்குதா இல்லையா? இயேசு எங்கே கொண்டு போனா? தாவீது. ஹல்லேலூயா. உப்பரின்னா அது எங்கே உலாவி நிற்கிறாரு? மொட்டை மாடியில் உலாவி நிற்கிறார். படிங்க. ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமாய் இருந்தாள். ஹல்லேலூயா. இப்போ இங்கே தாவீது யுத்தத்துக்கு எல்லாம் நிற்கிறாங்க. பெரிய போர் நடக்க போகுது, பெரிய பிரச்சனை. இப்போ இஸ்ரேலில் நடந்துனுக்குதுல்ல, ஈராக்கில் நடந்துனுக்குதா இல்லை யுத்தம்? அங்கே நடந்துனுக்குது. மொட்டை மாடிக்கு யாருன்னா போக சொன்னாங்களா? இவர் மொட்டை மாடிக்கு போகிறாரு. சாத்தா சொல்லிட்டான், நீ கொஞ்ச நேரம் கொஞ்சம் மேலே போயிட்டு வா பாரு, மேலே போயிட்டு வா, ஏன் அங்கே ஒரு விஷயம் நடந்துனுக்குது, சீக்கிரம் பாரு. அங்கே போகிறாரு, மொட்டை மாடியில் போகிறாரு. சவுந்தரமுள்ள ஒரு பெண்ணு அங்கே இருக்கிறத அப்படியே பார்த்துட்டாரு. இதே தான் இயேசுக்கும் நடந்துச்சு. இயேசுக்கு நடந்துச்சா இல்லையா? அவர் தெய்வம் நம்ம நினச்சிருக்கிறோம். நான் சொன்ன ஃபஸ்ட்டு, அது சிலுவில் அடிக்கிற வரைக்கும் அவர் தெய்வமாக இல்லை. சிலுவில் அறையப்படுற வரைக்கும் அவர் மனுஷனாக தான் இருந்தார். அப்போ 33-30 வயசு அவரை இல்லை ஊழியம் செஞ்சவனு தான் 33 வயசாகுது. அப்போ ஊழியத்துக்கு அப்போ ஸ்டார்டிங் வரார், பாஸ்டிங்கிறார். இது நான் இப்போ சொல்கிறது 30 வயசு. நசரத்தை விட்டு கலிலேயாவுக்கு வந்து வனாந்தரத்தில் இது உபவாசம் போட்டுனுக்கிறார். அப்போ அவருக்கு நிறைஞ்ச 30 வயசு. 3 வருஷம் அப்புறம் தான் ஊழியம் செய்கிறாரு. இந்த 30 வயசில் இச்சியை தூண்டுற ஒரு சாத்தான் அவன் ஆண்டவரை கொண்டு வந்து, இங்கே பாரு எவ்வளோ அழகான பெண்கள்லாங்கிறாங்க பாரு, நீ கேட்ட நீ தாழ குனிஞ்சிடு. பைபிள் சொல்லுது, அந்த பெண்ணோட போய் நம்ம போயிட்டோம்னா ஒரு மாடு அடிக்கப்பட்டு எப்படி அவங்க பின்னாடி போகிறாங்களோ உருவ குத்தப்படுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க உரு குலைஞ்சிடுவாங்க, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குலைஞ்சிடும், அவங்க பரிசுத்த குலைஞ்சிடும். உண்மையாகவே நீ இயேசு ஏற்று வாலிப பிள்ளைகள் கூட நீ கவனமாக கேட்கணும். நம்ம வாலிப வயசை எந்த அளவுக்கு நீ காத்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் அம்மா வாழ்க்கை கேட்டு அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க, நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணுவினா நம்ம ஜீவி நல்லா இருக்காது. அம்மா இயேசு அறியாத நடந்துட்டு இருக்கோம். நீ இயேசு அறிஞ்ச பிள்ளை. அம்மா இயேசு அறிஞ்சிருக்க, அம்மா காலத்தில் இயேசு அறிஞ்சிருக்க மாட்டாங்க, அதனால அந்த தப்பு நடந்திருக்கலாம். நீ இயேசு இப்போ அறிஞ்ச பிள்ளை என்ன செய்யணும்? அந்த இச்சை தூண்டுற ஆவிக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, தாவீதுக்கு செய்யக்கூடாத ஒரு காரியம் அந்த நேரத்தில் நடந்தது. ஒருத்தருக்கு வந்து பரீட்சை, இயேசு கிறிஸ்துக்கும் பரீட்சை, இவருக்கும் பரீட்சை. இப்போ 2 பேரும் பரீட்சை எழுதுறாங்க. இவரும் உப்பரி மாலையில் போய் எழுதுறாரு மொட்டை மாடியில், அவரும் மொட்டை மாடியில் போய் எழுதுறாரு. இயேசு சொல்கிற வார்த்தையை கேளுங்க. அந்த நேரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் எழுதிது பாருங்க, மத்திய 7. இது அப்படியே வச்சுங்க. 1 சாமுவேல் மத்திய 7 படிங்க. அது வேணாம். உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யாத? பரீட்சை எனக்கு நீ பரீட்சை கொடுக்காத, நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்லி அந்த இடத்துல 100க்கு 100 மார்க் வாங்குறாரு. நீங்களாம் வந்து இப்போ 12வது படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ 600 மார்க் எப்படிதான் எடுத்து எங்கள் அம்மா வாயில் கேட்க விட்டணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்க. ரொம்ப நல்லது. 10வது படிக்கிற பசங்களாம் என்ன செய்யுங்க, 500 மார்க்காவது வாங்கிடணும். 100க்கு 100 எல்லாம் 100 வாங்க, பரிசுத்தத்திலே இன்னும் 100 வாங்க. ஹல்லேலூயா. இந்த மார்க்லாம் இங்கே போயிடும். ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த மார்க் எங்கே நம்ம போவோம்? ஜீவ கிரீடை கொண்டு போகிற வரைக்கும் நிறுத்தும். அங்கே மட்டும் நிறுத்திடாது, இங்கேயும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக வாலிப பிள்ளைங்க என்ன செய்யணும்? கண்ணை காத்துக்கணும், காலை காத்துக்கணும்,
உன் ஃப்ரெண்டு பேச்சு நீ கேட்கக்கூடாது. உப்பரியில் மேலே கொண்டு போவான். ஜாலியாக பேக்கரிக்கு போகலாம், ஜாலியாக கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம், ஜாலியாக கொஞ்சம் இப்படி போயிட்டு வரலாம், அப்படி போயிட்டு வர சொன்னானா நீ எங்கே போகிறன்னு சொல்கிற? உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யாத? உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யாத? இவர் தாவீது வந்து ஒரு ராஜா. அவருக்கு இவ்வளோ பேர் சோதனை வரேன்னா உனக்கு எனக்கு வராதா? சொல்லுங்க. கல்யாணம் ஆகிட்டா மட்டும் வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கணவர் தான் எனக்கு கணவர், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே மனைவி தான் மனைவி. தன்னோட வாழ்க்கையில் ஒரு பரீட்சை எழுதி என்ன செய்யணும்? 100க்கு 100 மார்க் வாங்கணும். அந்த பரிசுத்தன்ற மார்க் என்ன செய்யணும்? நீ பெற்றுக்கொண்டனா உனக்காக கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். அது லாஸ்ட் நான் பினிஷிங் சொல்லுவேன். அந்த ஜீவ கிரீடத்தை எப்படி பெறுவேன்னு அப்போ உண்மையாகவே இப்போ திருவந்து எடுக்க போகிறோம். நம்மளுக்கு பசங்க கூட நான் இதை நீ கேட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் ஜபத்தில் கலந்துக்கிறது இல்லை. பசங்க என்ன செய்ய மாட்டேறீங்க? நீங்களும் திருவந்து எடுக்கிறீங்க, நாங்களும் திருவந்து எடுக்கிறோம். ஜபத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கிறோம். பசங்க அடுத்த மாதத்துல திருவந்து எடுக்கிறவங்கள ஜபத்தில் கலந்துக்கணும். டியூஷனுக்கு போகிறீங்களா இல்லையா? சொல்லுங்கள். டியூஷன் போகிறீங்களா இல்லையா? அப்போ திருவந்தி எடுக்கிறவங்க எல்லாம் ஜபத்தில் கலந்துக்கணும். அப்போ உண்மையாக பாரு, அந்த ஜபத்தில் கலந்துக்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த துணிக்கு நான் தருவேன். இப்போ இந்த ரத்தத்தை என்ன செய்ய போகிறேன்? இந்த பிரெட்டை இப்படி துவைச்சி யார் கையில் கொடுக்குறோன்னா அவன் தான் காட்டி கொடுப்பேன்னு நேருக்கு நேராக சொல்கிறாரு. காதலை உயிதா இல்லையா அவனுக்கு? சொல்லுங்கள். காதலை உயிந்துச்சா? இப்போ கூட நேருக்கு நேராக இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருப்பார். யூதாச சொல்கிறாரு, இந்த தொழிற்சி யார் கையில் கொடுக்குறனோ அவன் தான்றாரு. 12 பேருக்குறாங்க. 12 பேருக்குமே புரியல, செய்ய போகிறனுக்கும் புரியல. இப்போ கூட நான் சொல்கிறது சில பேருக்கு புரியாது. ஆனால் நீ காத்துக்கணுன்னு வச்சுக்கோ, ஜீவ கிரீடங்குது. அதை இழக்கணும்னு நினச்சிக்கோ, இங்கே இழந்துருவேன். உன் நாட்களில் முடிகிற வரைக்கும் கிரீடம் இல்லாதவன் இங்கே இருப்ப, அங்கே இருப்ப. ஹல்லேலூயா. உண்மையாக இயேசு கிறிஸ்து அந்த பரீட்சை பாராதிருப்பான்னு சொல்லி அந்த இச்சைக்கு அவர் இடம் கொடுக்கல. ஆசை இச்சைக்கு இடம் கொடுக்கல. நம்ம இந்த பூமியில் பிறந்தது, நம்ம வளர்ந்தது. உண்மையாக அவங்கவுங்களுக்கு சொல்லுவாங்க, மரம் வச்சுவன் தண்ணி ஊற்ற மாட்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா பழமையே? அதே போல் நம்மளோட வாழ்க்கை வளர்ந்து வரும்போது எதாவது செய்யணும், எதாவது செய்யக்கூடாதுன்னு நம்மளை பெற்றவங்களுக்கும் தெரியும், நம்மளை படைத்த கடவுளுக்கும் தெரியும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? தேர்ந்தெடுத்துடலாம், இப்படி பேசிடலாம், இப்படி சீக்கிரமாக பேசிடலாம், இப்படி சீக்கிரமாக வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம். அவங்க பாரு, அவங்க நம்மளுக்கு பின்னாடி பிறந்தவங்க சின்ன அவங்க வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு பாரு, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அவங்க பாரு நல்லா இருக்கிறாங்க. இந்த எண்ணத்தை மட்டும் யாரை வைக்காதீங்க. யாருக்குள்ளேயும் அதை அந்த சாத்தான் நோய்ச்சி விடுவானா விட்ட கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷ துணை வந்து எப்படி கிடைக்குதுன்னு தேவை உனக்கு. துணை வந்து உனக்கு கிடைக்குதுல்ல, அந்த துணை வந்து யார் மூலியமாக கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னு உனக்கு தேவை தெரியணும். அப்போ நீ துணையை நீயே தேடிக்கிறனா இயேசு கிறிஸ்துன்ற தெய்வம் தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே கல்யாணம் தான் ஒரு முடிவு. தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? கல்யாணம் தான் என்னது? முடிவு. கல்யாணம் வரைக்கும் நீ காத்திருந்து ஒரு கல்யாணத்தை பண்ணுவியானா அதில் இருக்கிற ஆசீர்வாதம் அதுதான். அப்போதுலேருந்து நம்ம சொல்லுவோம், அவங்க வசதியோ வசதி இல்லையோ, அவங்க ஏழையோ பிச்சைக்காரங்களோ, ஆனால் இயேசு அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த கல்யாணத்தை நீ பண்ணுவியானா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவங்களுக்கு கொண்டு அப்படி கட்டும் போது ஏழையாக இருந்தாலும் அப்புறம் அவங்க நல்லா பணக்கார கர்த்தர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு இல்லாத ஒரு கல்யாணமும் நீங்கள் பண்ணக்கூடாது. இயேசு இல்லாத ஒரு பெண்ணாக இருப்பாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளையாக இருப்பாங்கன்னா, உண்மையாக அப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணாதீங்க, தடுத்துருங்க அந்த கல்யாணத்தை. அவங்க இயேசுவோடு நிறைஞ்சு இருக்கிற கல்யாணமாக இருந்தால் நீங்கள் அதை ஓகே சொல்லுங்கள், வசதியை பார்க்காதீங்க. இப்போ கல்யாணம் பண்ணுற சில பேர் கல்யாணத்துக்காக நீ காத்திருக்கிறீங்களா, வசதி வாய்ப்பை பார்க்காதீங்க, ஜெபிக்கிறாங்களா பாருங்கள். ஜெபம் பண்ணாங்கன்னா வசதியாக கர்த்தர் மாற்றிடுவார். மட்டும் இல்லை, அவர் இச்சையோடு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால அவருக்கு பிறகுற குழந்தையும் கேவலத்தோடு அடிக்கிறார். அவன் உண்மையாக நீ இயேசு அறிஞ்சிட்டு இயேசுவால் முன்குறிக்கப்பட்ட ஆள், உன்னை பேர் சொல்லி இயேசு அழைச்சிருக்கிறாரு, உன்னை தாயின் கருவிலே அவர் கண்டுட்டாரு. நீ ஆனால் தெரிஞ்சும் நீ அவரை அறிஞ்சும் அதை உணராத உன் இஷ்டத்துக்கு மனமோன போக்கலையும் நான் பைபிளும் படிப்பேன், ஜபமும் பண்ணுவேன், சர்ச்சைக்கும் போவேன், ஆனால் நான் செய்யறது செய்வேன். தீர்ப்பு ஒரு நாளைக்கு நம்ம வாசலே வந்து இருக்குது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பாவம் நம்மளை விட்டு போயிடுச்சு நினைக்காத. நீதிமானோட வாசல்ல துஷ்டம் பத்துனுக்கிறான்.
நீதிமானோட வாசல்ல பாவம் நீ விட்டுட்டு வந்து பார்த்தியா, பாவம் உன் வாசலே படுத்துருக்குது. ஆனால் நீ இயேசு ஏற்றுக்கொண்டு செய்யாத தீர்ப்பா நீ நிற்பியார் தான் கர்த்தர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது மூணாவது, ஃபஸ்ட்டு 40 நாள் பசி உண்டாதில் வார்த்தையை வச்சு சாத்தானை ஜெயிக்கிறாரு. நீயும் யூஸ் பண்ணணும் வார்த்தையை. ரெண்டாவது, இச்சைக்கு இடம் கொடுக்காம தாயை குனின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணின் மேலே தாவீது குனிஞ்சிடறான். இயேசுவோ குனியாத உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதுன்னு சொல்லி ஜெயத்தை பெறாரு. மூணாவது, அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்களா. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவரையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. மறுபடியும் எங்கே எடுத்துன்னு போகிறான்? ஃபஸ்ட்டு உப்பரியில், இப்போ எங்கே எடுத்துன்னு போகிறான்? உயர்ந்த மலை எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறான்? இதெல்லாம் பாரு. எதை பார்க்க சொல்ல? மலை மேலே போயிட்டோம்னா உலகத்தையே பார்க்கலாம். ஜெபம் பண்ணுறதுக்கு யாருன்னா மலைக்கு போயிருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறதுக்கு அதான் அந்த மலைக்கு யாருன்னா போயிருக்கிறீங்களா? அங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அந்த எங்கேயோ இருக்கிற பிளேன் இருக்கிற இடம் தெரியும், சுற்றி இருக்கிற எல்லாமே தெரியும். அதேமாரி தான் இவரையும் கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜ்யத்தையும் காட்டுறான். இயேசு கிறிஸ்து அதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன நினைக்கிறான்னா, நம்ம தான் தெய்வம், இவர் என்ன செய்யணும், நம்ம காலில் உயிர்ந்து வணங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மலையில் கொண்டு போய் நிற்கிறான். அப்போ இன்றைக்கி நீ இயேசு அறிஞ்சிருக்கிற தெய்வம்னு யாருன்னு உனக்கு தெரியுதா? தெய்வம்னு யாரும் தெரியுதா உங்களுக்கு? இயேசு மட்டும்தான் தெய்வம் நினைக்கிறீங்களா? இல்லை எப்பவுமே எல்லாமே சம்மதம் நினைக்கிறீங்களா? இயேசு மட்டும்தான் என்னது தெய்வம். இது யாருக்கு பிடிச்சிருக்குது? எல்லாம் சில பேர் குனிஞ்சு நிற்கிறத பார்த்தா முடிச்சிடலாமா? வசனம் பிடிக்கலையா? ஹல்லேலூயா. வசனம் பிடிச்சிருக்குதா? பிடிச்சவங்க மட்டும் கை தூக்குங்களா? அவங்களுக்கு மட்டும் பேசுகிறேன், பிடிக்காதவங்களுக்கு வேணாம், சரி கீழே போடலாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதவ அவருக்கு உலகத்தை காமிச்சு என்ன செய்கிறான்? நீ என்னை சாஸ்தகமாக பணிந்து கொள்ளு. இதே வசனம் தானியேல் பாருங்களா, அந்த இடத்துலையும் ஒருத்தரை சாஸ்தகமாக விழ சொல்கிறான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே, என்றும் வாழ்க, எக்காலம் நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம். 3:6 படிங்க. எவனாகிலும் தாழ விழுந்து அது பணிந்து கொள்ளாமல் போனா அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் என்ன செய்யப்படுவாங்களா? ஹல்லேலூயா. அக்கினியில் போடுவாங்கன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு உண்மையாகவே உன்னோட கல்யாணம், உன்னோட எதனா ஒரு நிகழ்ச்சிக்கு விழாத இருக்கிறோமா? நம்ம தாழ விழுந்துடும். விழாத இருக்கிறோமா நம்ம? நீங்கள் சொல்லி பாருங்களேன், யாருன்னா விழுந்துடும். மன்னிப்பு கேளுங்க. அதுதான் எலியா சொல்கிறாரு, கர்த்தர் தெய்வம் வந்தா என்ன செய்ய வணங்கு, பாகால் தெய்வம் வந்தா. அப்போ இன்னைக்கு ரெண்டுமே கலந்துருக்குது, ரெண்டு கலப்படமா சில வீடுகளில் சில வீட்டில் இப்போ செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ரெண்டு கலப்படம். கர்த்தர் அதை ஏற்றுக்கவே மாட்டார். நம்மளுக்கு ஒன்றால் திருப்திக்கு நம்ம கலப்படமாக செஞ்சுக்கலாம், ஆனால் இயேசுக்கு திருப்தி கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு தெய்வம் உனக்கு யார் தான் தெய்வம்னு நீ தெரிஞ்சு அதுதான் உலகத்தை காட்டுறான். இந்த உலகத்தை எல்லாத்தையும் பாருங்க. உலகத்தை எதை காட்டுறான்? எல்லாமே சில காரியத்தை பார்த்தா விக்கிரம் போல தோன்ற. நீ அத்தனை எதை நேசிக்கிறியோ அதுதான் விக்கிரம். நீங்கள் நினைக்கிற சிலை தான் விற்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சிலை ஒன்று வச்சுட்டா அதான் சாமி நான் வணங்கல அப்படின்னு நீ நினச்சிருக்கிற. இல்லை, நீ எது ஆசை இச்சையோட அந்த உலகத்தை உனக்கு பற்றி அங்கே இழுக்குதோ. இப்போ ஒரு வாட்டி ஒரு ஷாட் பார்க்குறேன்னா அது போயிடணும். ரெண்டாவது கீழே அதை வளைச்சி நீ பார்க்குறியான்னா அங்கே தான் உன் கதை முடிஞ்சிடும். ரெண்டாவது வளைச்சி அந்த ஷாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி வளைச்சி நீ பார்க்குறேன்னா அங்கேயே உன் மேட்ரு முடிஞ்சிடும்.
அப்போ உண்மையாகவே இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் விற்கிறதுக்கு நான் அடிமையே கிடையாது, விற்கிறதுக்கு நான் ஒப்பே கொடுக்கல. எப்படி சொல்கிறீங்க? விற்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலையா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, எசபேலுடைய காரியம் உன் இடத்துல இருக்குது. பீடியாம் ஒரு ஊழியக்காரன் தான், அவன் விற்கிற ஆவியோட பங்கு பெற்றுக்குன்னு அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்பிட்டு பேசுறாரு. வெளிப்படத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம விற்கிற ஆராதனைன்னா பில்லி சூனிய செய்யறவங்களோட நம்ம ஐக்கியம் வச்சுக்கின்னு அவங்களோட பேசி அவங்களோட மேட்ரு முடிச்சா என்னது? முடிஞ்சு போச்சு. நம்ம அதுமாரி காரியத்தில் ஈடுபட்டுன்னு இது வரைக்கும் நம்ம இருப்போம்னா மன்னிப்பு கேளுங்க, தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. கத்தர் தெய்வமானா என்ன செய்ய? கத்தரை வணங்கு. பாகால் தெய்வமா? பாகால் கிட்ட போ. ஏன் குந்தி குந்தி நடக்கிறன்னு எலியா சொல்றாரு. அவ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உன் தேவனாய் கர்த்தரை என்ன செய்ய? பரிச்சை இல்லை, உன் தேவனாய் கர்த்தரை மட்டும் என்ன செய்ய? பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு என்ன செய்ய? ஆராதனை செய்ய. சொன்ன உடனே சாத்தான் அவரை விட்டு அப்படியே ஓடி போகிறான். உன்னை விட்டு கூட சாத்தானிக்கு ஓடுவான். உங்கள் வீட்டில் சில ஆவிகள் உங்களை அப்படியே அட்டாக் பண்ணிக்கினே இருக்குது. சில பேருக்குள்ள அப்படியே அட்டாக் பண்ணிக்கின்னு அந்த அசுத்தாவி இருக்குது. உன்னை விட்டு ஓடணும்னா நீ கர்த்தர்தா தெய்வம் சொல்லணும். நீ கர்த்தர்தா தெய்வம் சொல்லணும். கர்த்தர தெய்வம் இல்லாத நான் வேற எந்த காரியத்தையும் வணங்க மாட்டேன்னு சொல்லணும். அப்போதான் உன்னோட கர்த்தருடைய பிள்ளைன்னு நீ சொல்ல முடியும். நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு எதனால வச்சு சொல்ல முடியும்? நீ கர்த்தருடைய பிள்ளைகளோட உன்னோட ஐக்கியம் இருக்குதா? யாரோட ஐக்கியம் நீ பட்டிருக்கிற? கர்த்தரோட நீ ஐக்கியப்படாத, கர்த்தருடைய பிள்ளைகளோட நீ ஐக்கியம் வைக்காத, ஒரு இந்து மார்க்கத்தோட நீ ஐக்கியம் வச்சு அவங்கள தான் குடும்பம், அவங்க தான் உன்னோட உறவு, அவங்க தான் சொந்தம் பந்தம் நீ கொண்டாடி வேணா, நீ பீலியாமோட ஆவியோட தான் இருக்கிற, எசபேலின் ஆவியோட தான் இருக்கிற. அதில் உனக்கு பங்கு இருக்குது. வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் பாரு, நான் வாந்தி பண்ணி போடுன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவங்களை நான் நிர்மூலமாக்குவேன்னு எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதை கடைசியில் எடுத்து கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்போ அதை செய்ய மாட்டாரு. கடைசி நாட்களில் அதுக்கு வேண்டிய தீர்ப்பு தருவேன்னு வெளிப்படத்தில் போய் அதை முடிக்க வைக்கிறாரு. அப்போ நீங்கள் உண்மையாக இந்த காரியத்துக்கு அதிக சம்மந்தப்பட்டுக்கினே நீங்கள் செயல்பட்டுக்கினே இங்கே சபைக்கு வந்துக்கணும். சாத்தானுக்கு நீங்கள் ஈடுபட வேணாம். ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. உன் தேவனாய் கர்த்தரை மட்டும் நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வனு. இங்க பாருங்க, சாத்தாக் மேசாக் எப்படி பேசுறாரு 17ஆம் வசனத்தில். அதிலேயே தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் சரிதான், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். உங்கள் தேவனுக்கு சொல்கிறாங்களா இல்லையா? அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் தேவனாய் கர்த்தரை ஆராதனை செய்யணும். இங்கே சொல்கிறாரு, அந்த சிலையை பார்த்து சொல்கிறாரு, உன் சிலையை நான் என்ன செய்ய மாட்டேன், ஆராதனை செய்ய மாட்டேன்றாரு. அது கூட எப்படி சொல்கிறார் தெரியுமா? 15 படிங்களா? இல்லை 15. இப்போது ஹல்லேலூயா. கீழே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சார் பாரு, பேரை சொல்லி சொல்றாரு. அந்த பேரை சொல்லி நேபுகாத்நேச்சாரே, நீ இந்த காரியத்தை எங்ககிட்ட சொல்லாத. எங்களுக்கு சொன்னா என்ன செய்ய முடியும்? நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். நீ நெருப்பை தூக்கி போடு, பரவாயில்ல. வீட்டில் எல்லாரும் ரெட்லேயே போவோம். சின்ன பசங்களுக்கு முதல் ரெட்டில் ட்ரெஸ் தச்சு போட்டு ரெட்டு புடவை கட்டிக்கின்னு நேல் மருவத்தில் அங்கே பிரகாணம் சுற்றின்னு வருவோம். அந்த ட்ரெஸ்ஸு ஒரு பெட்டியில் இருக்கும், எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு. அது எதுக்கு போடுவாங்க? எல்லோ கலரு. அதுக்கு போட்டு அதெல்லாம் பட்டையெல்லாம் அடிச்சுக்கின்னு அந்த பொரிய வேர்க்கெல்லாம் கொடுக்கும்போது எல்லோரும் எல்லோ கலரில் இருப்போம். அப்புறம் வீட்டு வாசலில் ஒன்று நடக்கும். அங்கேயும் எல்லோ தான் போடுவாங்க. அந்த 2 பெட்டியும் அந்த ட்ரெஸ் இருக்கும்.
ஆனால் இயேசுவை ஏற்றுக்கணும். அந்த ட்ரெஸ்ஸையும் எரித்தோம், ஜாதகத்தை எரித்தோம், எல்லா பொருளையும் எரித்தோம். அப்போ எல்லாத்தையும் எரித்தோம். இயேசு மட்டும்தான் தெய்வம். இப்போ வரைக்கும் நாங்கள் முன்னே நிற்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் என்ன செய்வார்? திருமணம் ஆகிறதுக்கு கூட இயேசு அறியாதவங்கள நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணி அப்புறம் கூட கிறிஸ்டியில் மாறினாங்க. இல்லை, இயேசு பிள்ளைங்களை தான் கல்யாணம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட கல்யாணம் வேணான்னு தான் நின்னோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இயேசு மட்டும் தான் நிற்கணும். இயேசுவை தடை பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் எது குறுக்க வந்தாலும் எல்லாமே வேணான்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதுதான் உலகத்தை காட்டுறான். நம்மளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே கூட நிறைய சொத்து இருக்குது, நிறைய நகை நட்டு இருக்குது, கவர்மெண்ட் வேலை இருக்குது. அப்படி காமிச்சு கல்யாணம் பண்ணால் கூட ஒத்துக்காதீங்க. அல்லேலூயா. கவர்மெண்ட் வேலை நம்மளை போய் பரலோகம் நிறுத்தாது, நிறைய சொத்து நிறுத்தாது, வீடு வாசல் நிற்காது. இயேசு மட்டும் தான் நிற்பார். இன்னைக்கு இயேசு மட்டும் தான் உன் பக்கத்தில் நிற்கிறாரு. நம்ம இயேசு மட்டும் தான் பிடிச்சிக்கணும்னா அத்தனையும் உள்ள நம்மக்கிட்ட வந்துடும். ஆனால் நீ இயேசு பிடிக்காத அந்த உலகத்தை சாத்தான் காமிச்சான்னு சொல்லி நீ விழுந்தியானா யாருமே நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா. பரிதேவம் நம்ம நிலைமை. அப்போ உண்மையாக நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியத்துக்கு தொடர்ந்து நம்ம ஈடுபட்டு இருப்போமானா நம்ம திருவந்து எடுக்க போகிறோம். இயேசுவே எல்லாமே ஒன்று தான், எம்மதும் சம்மதம் தான் சொல்லி நான் இருக்கிறேன்பா. இனிமேட்டு அப்படி செய்யக்கூடாது. ஒப்பு கொடுங்க. வீட்டுக்காக நீங்கள் வாழாதீங்க, இயேசுக்காக வாழுங்க. இயேசுக்காக வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கை பெரிய நல்ல அருமையான வாழ்க்கை. ஒரு 12 நாள் தான் உபவாசம் போட்டோம். 12 நாள் உபவாசத்தில் சரீரத்தில் நிறைய மாற்றம் தெரியுது, குடும்பத்தில் பெரிய மாற்றம் தெரியுது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை மாத்துறாரு. இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். நீ திருவந்து எடுக்க போற விக்கிரத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு திருவந்து நீ தொடர்ந்து எடுத்துட்டு இருப்பியானா கர்த்தருடைய வேதனை உன் மேலே வந்துடும். நான் சொன்ன விளையாட்டு இல்லை. ஒரு சகோதரியை சொன்ன பார்த்தீங்களா, வீடு முழுவதும் வசனம், வீட்டில் சண்டே கிளாஸு, வீட்டில் ஜப கூட்டம் எல்லாமே அவங்க செஞ்சாங்க. நடத்துகிற ஊழியருக்கு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அந்த பாவத்தில் அவங்க ஈடுபட்டுனே இருந்தாங்க. தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த அந்த சகோதரி நிறைய குடும்பத்தை அவங்க கெடுத்ததுனால அவங்க குடும்பம் கெட்டு நாசமாகி ஆனால் இன்னைக்கு அந்த குடும்பமாக ஊரு குழஞ்சு ஆயிடுச்சு. கர்த்தருடைய வசனம் உண்மையாக இருபுள்ள கரைக்குள்ள பட்டயம். பேசுகிறவங்களே குத்தம், கேட்குறவங்களே குத்தம். கத்திக்கு ஒரு சைடு தான் ஷார்ப்பு, ஆனால் வசனத்துக்கு 2 சைடு ஷார்ப்பு. இப்போ சாத்தானுக்கு குத்தி நிற்குது. நம்ம விட்டு கொடுக்கும்போது சாத்தானை நம்மளை விட்டு ஓடுறான். அப்பாலப்போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை ஒருவரை மட்டும் என்ன செய்ய பணிந்து கொள்ளு. யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யக்கூடாது. யார் முகத்தட்சணை பார்த்து நீங்கள் செய்யாதீங்க. கர்த்தர் தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தாரு. கர்த்தர் தான் நம்மளை வாய் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு மட்டும் தான் ஆராதனை செய்வேன்னு. அவர் ஒருவரை மட்டும் நீ ஆராதனை செய்வியானா கர்த்தர் இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்பா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்பா. ஆண்டவரே, பீலியாமோட ஆவி எங்களுக்குள்ளே வேண்டாப்பா. எசபெலின் ஆவி வேணாம் ஆண்டவரே. உன் தாயாகி எசபெல் இத்தனை விபச்சார வேசிதான சேர்ந்தீங்கன்னு அவர் செய்கிற பில்லி சூனியத்தினால ஏது சமாதானம்னு ஆண்டவரே 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ஒரு விஷயம் உங்க ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும், எங்களுக்கு பரிசுத்தமாகட்டும். ஒரு விஷயம் ஆண்டவர் விக்கிர ஆராதனைக்கு எங்களுக்கு பங்கம் இல்லை, பாகம் இல்லைப்பா. இது உங்களுக்கு 3 இதில் எது தொடப்பட்டுச்சோ அதில் ஒரு வார்த்தைக்கு இப்போ உங்களுக்கு வார்த்தை தொடப்பட்டுச்சா வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணலாம். 2வது உப்புரிக்கை தொடப்பட்டுச்சா உப்புரிக்கை சொல்லி ஜெபம் பண்ணலாம். 3வது சிலை தொடப்பட்டுச்சா யாருன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் எடுத்து வைக்காட்டியும் அவங்களுக்கு நான் வீடை தருவேன். நீங்களே உண்மையாக எங்களுக்கு ஒரு வீடு வேணும், ஆராதிக்க ஒரு வீடு வேணும். அதே போல் இந்த இடத்துல யார் யார் வீடு இல்லாத எந்தெந்த காரியத்துக்காக உங்களை நோக்கி பார்ப்பாங்களோ இந்த 40 நாள் அந்த கார்டை அவங்க கிட்ட கொடு, அவங்க எழுதி தரட்டும், நான் செய்வேன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. உண்மையாகவே இவர்கள் உங்கள் கிட்ட இருந்து பெறும்போது உண்மை உள்ளவர்களா ஆராதனைக்கு ஏற்ற காரியத்தை நாங்கள் செய்ய மனதார கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு கூட ஒரு நல்ல வீடியோ கேமரா தேவைப்படுது, ஒரு நல்ல ஆராதிக்க இடம் தேவைப்படுது. அப்போ எங்கள் சபையாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்கள் முன் அப்பா உண்மையாகவே உனக்கு கொடுத்து உன் நாமத்தை மகிமைப்படுத்திக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே,
என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்மா கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் சகல. ஆமென்.